இன்னைக்கான நாள்ல மார்க்கெட் க்ளோஸ்ல தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு லீவு. அப்புறம் இங்க குட் ஃப்ரைடே வேற வரப்போகுது. ஏப்ரல் 3ஆம் தேதி. அன்னைக்கு மார்க்கெட் வந்து லீவ்ல தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு லாங் வீக்கெண்டா நம்ம வந்து லீவ்ஸ் தான் என்ஜாய் பண்ண போறோம் ஸ்டாக் மார்க்கெட்ல. சரி, ஓகே, இன்னைக்கான நாள்ல என்னென்ன நியூஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்டா HDFC பேங்க் பத்தி நிறைய நியூஸ் வந்து வந்திருக்கு, நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து வந்திருக்கு. அதே எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இப்ப என்ன அப்டேட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஜெஃப்ரிஸ் நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 1264 ரூபாய் வரைக்கும் போகும் HDFC பேங்க் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அவங்க என்ன ரீசன்ஸ் எல்லாம் வச்சு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க இருந்து 64% ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்டா HDFC பேங்க் ஏன் இறங்குது அப்படின்றத நம்ம கிளியரா வந்து புரிஞ்சுக்கணும். ரெண்டு ரீசனால வந்து HDFC பேங்க் வந்து இறங்குது. ஃபர்ஸ்ட் இருக்க ரீசன் வந்து குளோபல் லெவல்ல எல்லா மார்க்கெட்டுமே வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் செல் பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியா மாதிரி மார்க்கெட்டை. ஸோ அந்த ஒரு ரீசனால ஒட்டுமொத்தமா நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாமே விழுந்துகிட்டு தான் வந்து இருக்கு. அதை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டி 50 சென்செக்ஸ் இப்போ வந்து ரொம்பவே வந்து வீக்ல தான் வந்து இருக்கு. ஸோ அதிகமான செல் ஆஃப் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட மார்க்கெட்லயும் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே டாலரா வந்து தேவைப்படுது. அதனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இங்க வந்து மணியை வித்துட்டு டாலரா வந்து எடுத்துட்டு வெளியே போறாங்க. அண்ட் தென் அவங்க எல்லாருமே ருப்பி வீக் ஆகிறது வந்து நோட்டீஸ் பண்றாங்க. ஸோ ருப்பி வீக் ஆகிற ரீசனால பெருசா ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்னா இங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்குமே வந்து பெரிய ரிட்டர்ன் வந்து கிடையாது. அண்ட் தென் ருப்பி வீக்கா இதே மாதிரி போகுச்சு அப்படின்னா இன்னும் பிரச்சனை தான் வந்து இருக்கும். 100 ரூபாய் வரைக்கும் ருப்பி போகுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால ஒட்டுமொத்தமா எல்லா ஸ்டாக்ஸையும் வந்து வைக்கிறாங்க. அதுல HDFC பேங்க் ஒரு பார்ட் வந்து வகிக்குது. அடுத்து இருக்கிற மேஜரான நியூஸ் என்ன? சேர்மன் வந்து வெளியே போனது. சேர்மன் வெளியே போகும்போது அந்த லெட்டர் ஒன்னு எழுதி வச்சுட்டு போனாங்க. அதுல என்னோட எத்திக்ஸ்க்கு இந்த ஒரு பிசினஸ் வந்து மேட்ச் ஆகல. ஸோ அதனால நான் என் சேர்மன் பதவியிலிருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க. இதுக்கு மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து வந்த ஒரு நியூஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா அவர் ஏன் வெளியே போனாருன்ற கிளாரிட்டியான நியூஸ் எங்களுக்கே வந்து தெரியல. அவர் எழுதி வச்சுட்டு போனது அந்த ஒரு நியூஸ் மட்டும் தான் எங்ககிட்டயே வந்திருக்கு. டீடைல் வந்து என்கிட்ட சொல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் மீடியா ரிப்போர்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா இவர் சொல்றதை இங்க மேனேஜ்மெண்ட் வந்து கேட்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாரு, பட் ஆனா இங்க மேனேஜ்மெண்ட் வந்து கேட்கல அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. மேனேஜ்மெண்ட் சைடு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்படின்றது இருக்கிற நியூஸா வந்து இருந்துச்சு. ஸோ இதனாலதான் மார்க்கெட்ல இந்த HDFC பேங்க் வந்து இறங்குச்சு. ஒட்டுமொத்தமா பேங்க்ஸ் எல்லாமே இங்க ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனிக்கு பிசினஸ் வரதை விட நம்பிக்கைத்தன்மை வந்து வரணும். ஏன் அப்படின்னா அங்க வந்து காசு இன்வால்மெண்ட் வந்து ஆகுது. இங்க ரீட்டைலர்ஸ் வந்து டெபாசிட்ஸ் வச்சாலும் சரி, இல்ல அப்படின்னா பேங்க் டு பேங்க் டெபாசிட்ஸ் வச்சாலும் சரி, ஸோ எப்படி பார்த்தாலுமே இங்க டெபாசிட்ஸ் ஒருத்தவங்க வந்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு பேங்க் நம்பிக்கைத்தன்மையான ஒரு பேங்கா வந்து இருக்கணும். ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட் வேல்யூ பேங்க் வந்து இங்க வந்து கீழே விட்ட ரீசன் தான் இந்த பேங்க் வந்து கொஞ்சம் வந்து பிரஷர்ல வந்து இருந்துச்சு. நம்ம எஸ் பேங்க்ல நடந்ததை மறக்க கூடாது. இப்போ வரைக்குமே அங்க வந்து FD வைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து பயந்துட்டு தான் வந்து இருக்காங்க. சோ இது எல்லாமே நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, ஓகே, இது எல்லாமே நடந்த ஒரு விஷயமா இருக்கு. இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். இங்க கிரெடிட் யூனியன் சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்கு. இந்த ஒரு பேங்க் வந்து 2023ல கொலாப்ஸ் வந்து ஆச்சு. இந்த ஒரு பேங்க்ல AT1 பாண்ட்ஸா HDFC பேங்க் நிறைய வந்து வச்சிருந்தாங்க போர்ஷன்ஸ். AT1 பாண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஒரு பேங்க் மணி தேவை அப்படின்னா அவங்க வந்து இங்க FD வந்து கேதர் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கேதர் பண்ணிக்கலாம். இது ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை தாண்டி ஈக்விட்டி ஷேர்ஸாவும் அவங்க வந்து கேதர் பண்ணிக்கலாம். இதை தாண்டி மூணாவது ஆப்ஷன்ஸ் ஒன்று தான் AT1 பாண்ட்ஸா வந்திருக்கு. அதுதான் அந்த பாண்ட் மார்க்கெட். ஸோ இந்த ஒரு பேங்க் ஒரு இன்வெஸ்டர் ஓன் பண்றாங்க அப்படின்னா அதுல 100% ஆஃப் தான் மணி லாஸ்க்கான அந்த ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் HDFC பேங்க் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு AT1 பாண்ட்ஸை வந்து இங்க அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து வித்துருக்காங்க. அந்த கிளைண்ட்ஸ்க்கு விற்கும் போது இது 100% வந்து சேஃப் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒரு நெரேட்டிவ்ல வந்து விட்டுருக்குதான் வந்து சொல்றாங்க. ஸோ இதனால மிஸ்செல்லிங் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நடந்திருக்கு. அந்த ஒரு கொலாப்ஸ்க்கு அப்புறமா UBS பேங்க் வந்து இருக்காங்களே, ஸோ அவங்க உள்ள புகுந்து அந்த ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் வந்து பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஒரு பேங்க் வந்து கொலாப்ஸ்ல தான் இருந்துச்சு. ஸோ அதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து மணி வந்தது, கிரெடிட்ஸியோட இன்வெஸ்டர்ஸ்க்கு மணி வந்து வந்தது. பட் ஆனால் பாண்ட் ஓன் பண்றவங்களுக்கு வந்து பெருசா மணி போகல, 100% வந்து மணி லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால HDFC பேங்க் வித் அந்த ஒரு கஸ்டமர்ஸ் இருப்பாங்களா அவங்களுக்கும் மணி லாஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால மிஸ்செல்லிங் ஆஃப் ப்ராடக்டா வந்து நடந்துருச்சு. கஸ்டமர்ஸ்க்கு அதுக்கு மேல அவேர் வந்து கிடையாது. இது ஃபர்ஸ்ட். செகண்டா இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த ஒரு பாண்ட்ஸ் வந்து வித்தாங்கல்ல. ஸோ இந்த ஒரு பாண்ட்ஸ் வந்து விற்கும் போது இப்போ துபாயில ஒரு கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே துபாயோட பிரான்ச் தான் வந்து ஆப்ரேட் வந்து பண்ணணும், ஹேண்டில் வந்து பண்ணணும். அதே மாதிரி இப்ப பஹ்ரைன்ல ஒரு கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னா பஹ்ரைன்ல உள்ள அந்த அக்கௌண்ட்ஸ் ஹேண்டிலிங் அங்கதான் நடக்கணும். பட் ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா துபாயில இருக்க ஆளுக்கு இங்க பஹ்ரைன்ல வந்து அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ற மாதிரி வச்சுக்கலாம், இல்ல அப்படின்னா பஹ்ரைன்ல இருக்க ஆளுக்கு துபாயில வந்து அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து சேர்மன் இங்க அப்போசிஷன் வந்து தெரிவிச்சாங்க. இது எல்லாமே 2023ல அந்த டைம்ல நடந்ததா வந்து சொல்றாங்க. முன்னாடியே பிரிகாஷன்ஸ் மாதிரி எடுத்ததா சொல்றாங்க. பட் ஆனா இங்க மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் சொல்றதை பெருசா வந்து எடுத்துக்கல. சிஓமே என்ன சொல்றாரு அப்படின்னா இது எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்ல அது எல்லாமே டெக்னிக்கல் கிளிச்சா தான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இங்க டாக்குமெண்ட் சைட்ல தான் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த 2023 கேஸ்ல. சோ இது எல்லாமே நடந்த ஒரு விஷயமா இருக்கு. சோ மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பிரிகாஷனா வந்து சொல்லிட்டாரு. முன்னாடியே இந்த ஒரு தப்பு வந்து நம்ம தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது இவரோட ஸ்டாண்டா வந்து இருந்துச்சு. பட் ஆனா மேனேஜ்மெண்ட் வந்து இந்த ஒரு தப்பு நடந்ததுக்கு அப்புறமா தான் அதை உணர்ந்துட்டு அதுக்கப்புறமா ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்தாங்க. முன்னாடியே வந்து எடுத்துக்கலான்றது இவரோட ஸ்டாண்டா வந்து இருக்கு. சோ இதனாலதான் HDFC பேங்க்ல இருந்து இவர் வந்து வெளியே வந்துட்டாரு. இன்னமும் அந்த லீடர்ஷிப்ல அன்சர்டனிட்டி வந்து இருக்கு. புது சேர்மன் வந்து யாரு அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு. அப்புறம் இப்ப ஏற்கனவே இருக்காருல CEO சசிதர். சோ இவர் வந்து திரும்ப ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்ணணும். பட் அது எப்ப நடக்கும் அப்படின்றது வந்து தெரியல. அந்த ரீஅப்பாயின்மெண்ட் இவரே வந்து பண்றாங்களா இல்ல அப்படின்னா புது CEO உள்ள வர போறாங்களான்றது தெரியல. சோ அதனால இந்த ஒரு மேனேஜ்மெண்ட்ல இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு பேங்க்ல சிவியரான கேஸ் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இருக்கு. 3 சீனியர் எம்ப்ளாயிஸ் வந்து வெளியே அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா 12 எம்ப்ளாயிஸ்க்கு இங்க வந்து பெனால்டிஸே வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு பிரான்ச் நம்ம சொன்னோம்ல AT1 பாண்ட்ஸ்.
ஸோ இந்த ஒரு கேஸ்ல இன்வால்மெண்ட் ஆனவங்களுக்கு, அந்த மிஸ்லீடிங் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து பண்ணவங்களுக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது சீரியஸான கவர்னன்ஸ் இஷ்யூ வந்து பார்க்கணும். ஸோ இன்னும் அந்த மேனேஜ்மெண்ட்ல கிளாரிட்டி வந்து கிடைக்கல. யாரு புது சேர்மன், அப்புறம் இங்க சிஓ வந்து திரும்ப ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்கன்ற கிளாரிட்டி வந்து கிடைக்கல. அண்ட் தென் இன்னொரு நெகட்டிவான சென்டிமெண்ட், அங்க எம்ப்ளாயிஸ் வந்து வெளியும் அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து நெகட்டிவான சென்டிமெண்டா இருக்கு. மூணாவது வந்து காசை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. காசு ரேஷியோ குறையுது அப்படின்னா, அதாவது கரண்ட் அக்கௌண்ட், சேவிங் அக்கௌண்ட், இந்த ஒரு ஓப்பனிங் ரேஷியோ வந்து குறையுது. இப்ப எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஈக்விட்டிஸ்ல எக்ஸ்போஷர் வந்து பண்றாங்க. ஸோ அதனால இந்த ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இங்க வந்து மணி வந்து வரல. இது வந்து HDFC பேங்க்ல ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான செட்பேக்கா இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து கிரியேட் பண்ண முடியல. ஸோ இது எல்லாமே HDFC பேங்க்ல உள்ள நெகட்டிவா இருக்கு. பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, RBI வந்து கிளியரன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் சைட்லயுமே எந்த ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் எதுவுமே வந்து கிடையாது. ஃபண்டமெண்டல் சேஞ்ச் எதுவுமே வந்து கிடையாது. பட் ஆனால் அந்த கவர்னன்ஸ்ல மேபி இஷ்யூஸ் வந்து இருக்கலாம் அப்படின்றது இருக்கிற நோட்டா வந்து இருக்கு. செபியுமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வார்ன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க சொல்லாம கொள்ளாமலாம் வந்து போகக்கூடாது. கரெக்டான கிளாரிட்டி வந்து நீங்க கொடுத்துட்டு வெளியே போகணும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் சைட்லயுமே நிறைய விஷயம் வந்து சொல்லிட்டாங்க. அட்டானமஸ் சக்கரவர்த்தி வந்து சொல்லிட்டாங்க. இப்போ வந்து லீகல் ஃபார்ம் வந்து இங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது எக்ஸ்டர்னலா இருக்க லீகல் ஃபார்ம் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. உள்ள இருக்க அந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து ஆடிட் பண்ணுங்க, கண்டுபிடிங்க. அண்ட் தென் அதுல இருக்கிற அந்த ஒரு ரிப்போர்ட் வந்து நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து HDFC பேங்க் உள்ள அப்டேட்டா வந்து இருக்கு. ஸோ அந்த கேஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ போயிட்டு இருக்க அந்த ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். ₹700 வரைக்கும் இறங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது நம்ம வந்து பார்த்துட்டோம். ஜெஃப்ரீஸ் நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 64% இங்க வந்து ஏறும். ₹1200 மேல வந்து போகும். ₹1264 வரைக்கும் போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்றதுக்கு பின்னாடி இருக்க ரீசனுமே ஸ்ட்ராங்கா தான் வந்து இருக்கு. இந்த பேங்கை பொறுத்தல வேல்யூஷன்ஸ் இப்போ ரொம்ப சீப்பா ட்ரேட் ஆகுது. பிரைஸ் டு புக் 3 to 4 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் எப்பயுமே. பட் ஆனா இப்போ 2ல வந்து இருக்கு. இந்த பேங்க்ஸோட பியர் பேங்க்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்க கம்மியா தான் வந்து இருக்கு. அண்ட் இந்த பேங்க் ஹிஸ்டாரிக்கலா ட்ரேட் ஆனதை விட இப்போ கம்மியா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ்ல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. பிசினஸ் growth ஆயிட்டு தான் வந்திருக்கு. அசெட் குவாலிட்டி வைஸ் growth நல்லா தான் வந்து இருக்கு. அப்புறம் growth இன்ஜினுமே நல்லா தான் வந்து இருக்கு. லைக் வந்து இந்த ரீட்டைல் டெபாசிட்ஸ் வைக்கிறது, கார்பரேட் லெண்டிங் பண்றது, இது எல்லாமே கரெக்டா தான் வந்திருக்கு. ஸோ அதனால ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கு. ரீசனால ஏறும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஸ்டாண்ட் படியுமே ₹1200 போகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போகும். பட் அதுக்கான டைம் லைன் எங்க இருக்குன்றது வந்து தெரியாது. ₹700 வரைக்கும் இறங்குறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. ஸோ ரெண்டு சைடுமே இருக்கு. பட் ஆனால் லாங் ரன்ல பார்க்கும்போது ₹1200 வந்து கண்டிப்பா போகும். பட் ஆனால் அந்த ஒரு டைம் எப்பன்றது தெரியாது. நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம ஸ்டேஜஸ் பொறுத்தல நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போவோம். கொஞ்சம் வேல்யூஷன் கம்மியா தான் வந்து கிடைக்குது. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் வந்து பார்த்துருவோம். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனியை பத்தி கேட்டிருக்கீங்க. ₹70 கிட்ட வந்து வந்துருச்சு. ₹73 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் HDFC பேங்கா இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து வரும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருந்துச்சு. பட் ஆனால் அந்த அளவுக்கு வந்து வரல. இங்க ₹70 இஷ்யூ பிரைஸா இருந்தது. இங்க வந்து IPO பிரைஸ்ல ₹180 வரைக்குமே போச்சு. திரும்ப ₹70 வந்து வந்துருச்சு. என்ன ரீசனால ₹70 வந்தது அப்படின்னா, இந்த கம்பெனி பிரீமியம் வேல்யூஷன்ஸை மேட்ச் பண்ற அளவுக்கு பிசினஸ் வந்து கொடுக்கல. பிரைஸ் டு புக் இப்பவுமே 2.8 வந்திருக்கு. கன்சிடரே பண்ண முடியாது. வேல்யூஷன்ஸ் இன்னும் அதிகமா தான் வந்திருக்கு. இவங்களோட பேர் கம்பெனிஸ் ஆனா இங்க PNB ஹவுசிங் ஃபைனான்ஸ், அந்த இங்க LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் விட இவங்க வந்து பிரீமியம் தான் ட்ரேட் ஆகுறாங்க. அந்த அளவுக்கு பிசினஸ் வந்து மேட்ச் ஆகல. பட் ஆனா இங்க பேர்ஸோட நல்ல growth இருக்கான்னு கேட்டீங்கன்னா கரெக்டான growth வந்து போயிட்டு இருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல 23% growth வந்து இருக்கு. பட் ஆனாலுமே அது வந்து பத்தாது இருக்க வேல்யூஷன்ஸ்க்கு இன்னும் அதிகமாக growth வந்து தேவைப்படுது. இப்போ என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, பிரீமியம் லெவலான அந்த ஒரு பிளேயர்ஸை தாண்டி இங்க மிட் இன்கம் குரூப் இருக்காங்களே அவங்களுக்கும் வந்து லோன் தரப்போதான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி லோன் தந்தாங்க அப்படின்னா அதுல டிஃபால்ட் ரிஸ்க் வந்து இருக்கு. ஸோ அது எல்லாமே பார்த்து தான் இவங்க பண்ணணும். ஸோ இது இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் உள்ள அப்டேட்டா இருக்கு. இப்போதைக்கு கன்சிடர் பண்ணோம்னா கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. டாக்டர் ரெட்டி விசஸ் நோவோ நார்டிஸ்க் நடுவில் நேற்று அந்த கோர்ட் கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்ற டீடைல் வந்து பார்ப்போம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாக்டர் ரெட்டிக்கு சாதகமான நியூஸ்னு இதை வந்து சொல்லலாம். இல்ல அப்படின்னா நம்ம வந்து நெகட்டிவா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லலாம். ஒரு மாதிரி கம்பைண்டான ஒரு விஷயமா தான் வந்து வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அந்த ஒலிம்பிக்ன்ற நேம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒலிம்பிக் ஒலிம்பிக் ரெண்டுமே ஒரே மாதிரி வந்து இருக்கு. அதனால அந்த ஒலிம்பிக்ன்ற நேம் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு ஒலிம்பிக்னு சொல்லிட்டு இங்க ப்ராடக்ட் தயாரிச்சிருப்பீங்களா பிராண்ட்ல, அந்த ஒரு பிராண்ட்ல தயாரிச்ச அந்த ப்ராடக்ட் இருக்கும்ல, அது எல்லாமே 30 நாள்ல நீங்க வந்து வித்துருங்க. ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங்கான ஸ்டாக் இருக்கும்ல, அதை வந்து 30 நாளுக்குள்ள வந்து வித்துருங்க. மீதி ஸ்டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து கொடுத்துருங்க அப்படின்றது கவர்மெண்டோட ஸ்டேட்மெண்டா வந்து இருக்கு. ஸோ இது வந்து இங்க நோவோ நார்டிஸ்க் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மீதி ஸ்டாக்ஸ் இருந்துச்சு இல்ல அப்படின்னா அந்த ஒரு ஸ்டாக்ஸே எக்ஸிஸ்டிங் இருக்க ஸ்டாக்ஸே வந்து இங்க வந்து ஸ்ட்ரக்சரலா டேமேஜ் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா அப்படி டேமேஜ் எல்லாம் பண்ணக்கூடாது. பப்ளிக் ஹெல்த் கன்சர்ன்ஸ் காரணமாக அந்த ஒரு ப்ராடக்ட் எல்லாமே டேமேஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா டாக்டர் ரெட்டி நிறுவனம் வந்து ஒலிம்பிக்ன்ற நேம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒலிம்ரான் சொல்லிட்டு ஒரு நேம் இருக்குல்ல, அதை தான் வந்து யூஸ் பண்ணிக்க போறாங்க. ஸோ அது வந்து இருக்கிற அப்டேட்டா வந்து இருக்கு. ஏற்கனவே ப்ராடக்ட்டே வந்து செல் பண்ணிக்க போறாங்க. மீதி இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கொடுத்துட போறாங்க. இது ஒரு அப்டேட்டா இருக்கு. இந்த GLP-1 ட்ரக்ஸ்ல வந்து அதிகமான மார்க்கெட் வந்து இருக்கு. ₹1000 கோடி இப்போ மார்க்கெட்டா இருக்கு. ₹5000 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இதுல மேஜரா பெனிஃபிட் அடைய போறதுல 3 பிளேயர் வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சன்ஃபார்மா. ஏன் அப்படின்னா அவங்களோட பிரைசிங் வந்து சூப்பரா வந்து இருக்கு. ₹2000 பர் மந்த்துக்கு வந்து தராங்க. ஸோ அந்த ஒரு பிரைசிங், அப்புறம் டாக்டர்ஸோட அந்த ஒரு பிரிஸ்கிரைப்டு மெடிசனா சன்ஃபார்மா வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ அதனால அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து அடைவாங்க. செகண்ட் வந்து டாக்டர் ரெட்டி நிறுவனம் வந்து இருக்காங்க. ₹4200 பர் மந்த் இந்த ட்ரக்கோட பிரைஸா வந்து இருக்கு. கொஞ்சம் பிரீமியமா தான் வந்து இருக்கு. அந்த குளோபல் பிளேயராகவும் இருக்காங்க. 80+ கண்ட்ரீஸ் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அந்த இயர்லி மார்க்கெட்ல சன்ஃபார்மா அந்த டாக்டர் ரெட்டி வந்து இருக்காங்க. அதனால சன்ஃபார்மா ஃபர்ஸ்ட் பிளேஸும் டாக்டர் ரெட்டி செகண்ட் பிளேஸும் சொல்லி ஒரு ஆர்டிகல் வந்து வந்திருக்கு. தேர்ட் பிளேஸ்ல எம்கியூர் பார்மாசூட்டிக்கல் வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனி வந்து நோவோ நார்டிஸ்க் கூடவே பார்ட்னர்ஷிப் வச்சு உள்ள ஒரு கம்பெனியா இருக்கு.
ஸோ அதனால இவங்க பிரீமியமான ஒரு பிராண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதான் அந்த பிராண்டட் ட்ரக்கே இருக்கும்ல, அது வந்து கம்மியான பிரைஸ்ல வந்து கொடுக்குறாங்க. 8,500 கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால அவங்க தேர்ட் வந்து பெனிஃபிட் அடைவாங்கன்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலுமே இந்த GLP-1 ட்ரக்ஸ்ல பெனிஃபிட் அடைய போது நிறைய ஃபார்மா கம்பெனிஸ் அடைய போறாங்க. அதுல சன்ஃபார்மா டாக்டர் ரெடிலாம் வந்திருக்காங்க. நம்ம டாக்டர் ரெடிலாம் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். டாடா கெமிக்கல்ஸ்ல ஒரு நல்ல அப்டேட் வந்து நடந்திருக்கு. 1 மில்லியன் டன்ஸ் ஆஃப் சோடா ஆஷ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. இந்த ஒரு ஃபினான்ஷியல் 2026ல மட்டும் குஜராத் பிளான்ட்ல இருந்து 1 மில்லியன் டன்ஸ் ஆஃப் சோடா ஆஷ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சோடா ஆஷ் வந்து எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னா நிறைய இடத்துக்கு ரா மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படுது. லைக் வந்து கிளாஸ், டிடர்ஜென்ட் அண்ட் தென் பவுடர்ஸ் நிறைய இடத்துக்கு வந்து இந்த சோடா ஆஷ் வந்து தேவைப்படுது. ஸோ இது வந்து இங்க மாசான வால்யூம்ல ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டா வந்து இருக்கு. அண்ட் தென் நீங்க ஃபெசிலிட்டியை சூப்பரா யூஸ் பண்ற ரீசன்னால இங்க ஆபரேஷனல் காஸ்ட் வந்து குறையதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் லோ காஸ்ட் பர் யூனிட்டா வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது ஒரு நல்ல அப்டேட் இருக்கு. மார்ஜின்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனா டாடா கெமிக்கல்ஸ் கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியா வந்து இருக்கு. பாரதி ஏர்டெல் கம்பெனி என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா $1 பில்லியன் டேட்டா சென்டர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா சென்டர் இருக்கு. அவங்க கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து இது வந்து வருது. ஸோ இங்க ஏன் நெக்ஸ்டால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா இவங்களுமே ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து வச்சிருக்காங்க. டேட்டா சென்டர் இவங்களுக்குமே அது தேவைப்படுது. ஓடிடி பிளாட்ஃபார்ம் அண்ட் நிறைய மூவிஸ் வந்து வச்சிருக்காங்க. ஏர்டெல் எஸ்ட்ரீம் சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது எல்லாமே மேனேஜ் பண்றதுக்கு கண்டிப்பா டேட்டா சென்டர் வந்து தேவை. அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ற டேட்டா சென்டர் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால நெக்ஸ்டால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. இங்க ஏற்கனவே நிறைய குளோபல் பிளேயர்ஸும் வந்து நெக்ஸ்டால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கரண்டா இருக்க கெப்பாசிட்டி படி 300 மெகாவாட் வந்து இருக்கு நெக்ஸ்டால. அது வந்து 1 ஜிகாவாட்கான எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணும் அப்படின்றது பிளானா வந்து இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. அண்ட் தென் இங்க நெக்ஸ்டா கம்பெனியுமே வந்து இங்க கூகுள் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த டேட்டா சென்டர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டேட்டா சென்டர்ஸோட growth இந்தியாவை பொறுத்தவரை 21% CAGR growth வந்து growth ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போகுது. இது எல்லாமே இங்க டேட்டா சென்டர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற கம்பெனிக்கு பெரிய பிளஸ் வந்து இருக்க போது. பாரதி ஏர்டெல் கம்பெனி நம்மளால கன்சிடர் பண்ணுவது கொஞ்சம் காஸ்ட்லியா வந்திருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஐடி கம்பெனிஸ் எல்லாமே நேற்றுக்கான நாள்ல ரொம்பவே வந்து இறங்கி இருக்கும். பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். இப்போ யூஎஸ், இஸ்ரேல் அந்த ஈரான் அந்த ஒரு வார் டென்ஷன் போயிட்டு இருக்குல்ல, இதனால ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ்ல இன்னொரு விஷயமும் இருக்கு. இங்க ஆயில் பாசேஜை தாண்டி இன்டர்நெட் பாசேஜுமே அங்க வந்து அதிகமா நடக்குது. 1/3 ஆஃப் இந்தியாவோட இன்டர்நேஷனல் அந்த ஒரு கேபிள்ஸ் இருக்கும்ல, இன்டர்நெட் கேபிள், அது எல்லாமே ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வழியா தான் வந்து வருது. இங்க டேட்டாஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்றது அந்த ஒரு கேபிள்ஸ் மூலமா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒருவேளை அதுல எதனா டிஸ்டர்பன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா இங்க ஐடி கம்பெனிஸ் எல்லாம் ஒர்க்கே வந்து பண்ண முடியாது. இங்க பேக்கப் வந்து இருக்கும். பட் ஆனா அந்த ஒரு பேக்கப் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் வந்து இருக்கும். திரும்ப வந்து ஒர்க் வந்து டிலே ஆகுதுன்னா சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து இங்க W1 அப்புறம் வந்து ஃபால்கன் சொல்லிட்டு நிறைய அந்த ஒரு ஒயர்ஸ் வந்து வருது. ஸோ இது எல்லாமே அஃபெக்ட் ஆகுறாங்க சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. அப்படி அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்தியாவில் உள்ள ஐடி கம்பெனிஸ்ல 1/3 ஆஃப் பிசினஸ் இன்டர்நேஷனல் பிசினஸ் இருக்கு அப்படின்னும் போது அந்த ஒரு டேட்டாஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த ஒரு கேபிள் மூலம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதுல வந்து ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ அதனால இங்க மார்க்கெட்ல வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாமே இறங்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் பேனிக்கான சுச்சுவேஷன் தான் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டே ஓவராலா வீக்ல தான் வந்திருக்கு. நிஃப்டி அண்ட் தென் சென்செக்ஸ் ரெண்டுமே நேற்றுக்கான நாள்ல 2% வந்து இறங்கி இருக்கும். கிட்டத்தட்ட 1500 ஸ்டாக்ஸுக்கும் மேற்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து இங்க 50 கிலோல தான் வந்து இருக்கு. ஸோ இங்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் 50 கிலோல தான் வந்து இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா ஓவராலா மார்க்கெட்ல வந்து எல்லா இடத்துலயும் செல் ஆஃப் தான் வந்து நடக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து மணியை இங்க உள்ளே வைக்க மாட்டாங்க. எல்லா மணியும் வித்துட்டு வெளியே போறாங்க. டிஐஸ் தான் மணி வந்து உள்ள வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இருக்கிற மேஜரான நியூஸா வந்து இருக்கு. அண்ட் தென் வார் சொல்லி அடுத்த லெவலில் வந்து போயிட்டு இருக்கு. ருப்பி இங்க 95 ரூபாயில வந்து இருக்கு. ஸோ இதை நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். 95 ரூபாயில இருக்கும்போது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து மணி எங்க வைக்க மாட்டாங்க. க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஏறுது, இன்ஃபிளேஷன் வந்து ஏறுது. பட் ஆனால் நம்ம கிட்ட டாலர்ஸ் வந்து கிடையாது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் மணி வித்துட்டு வெளியே போறாங்க. ஆர்பிஐ வந்து இந்த இன்டர்வென்ஷன் பண்ற விதமா ஃபாரெக்ஸ் லிமிட்டை வந்து இங்க சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. எல்லாமே நடந்தாலும் கூட இங்க ருப்பி வந்து வீக் ஆயிட்டே போகுது. ஸோ அதனால மார்க்கெட் ஓவராலா வந்து பார்க்கும்போது நெகட்டிவான சென்டிமெண்ட் தான் வந்து இருக்கு. ஸோ எவ்வளவு பணம் வித்துட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபினான்ஷியல் 2026 மார்ச் 30 டேட்டா எப்படி பார்க்கும்போது 1,80,000 கோடி ரூபாய் வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. 1,80,000 கோடி ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்டா இருக்கு. இது வரைக்கும் டிகேட்ஸ் கணக்குல இல்லாத அளவுக்கு வந்து வித்துருக்காங்க. அதாவது 10 வருஷம் 20 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு வந்து வித்துருக்காங்க. இதுல இந்த மார்ச் மாசம் மட்டுமே 1,18,000 கோடி ரூபாய் வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கான மாஸ் வால்யூம்ல வந்து எஃப்ஐஸ் வந்து வித்துட்டு இருக்காங்க. நம்ம ருப்பி வந்து வீக் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. 95 ரூபாய்க்கு வந்துருச்சு. 100 ரூபாய்க்கு போகிறதுனா சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. ஸோ இப்படி இருக்க ரீசனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மணி வந்து வைக்க மாட்டாங்க. இன்னமும் இந்த டென்ஷன்ஸ் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. வெட்னஸ்டே அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் வந்து இருக்கு. ஸோ இதுதான் இருக்கிற ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. HDFC பேங்கை நம்ம வந்து கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் தென் பிரைஸும் இப்போ வந்து கரெக்ஷன்ல தான் வந்து இருக்கு. 700 ரூபாய் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஆனால் ஸ்ட்ரக்சரலா அந்த ஒரு மேட்டர் வந்து சூப்பரா வந்து இருக்கு. ஜெஃப்ரி சொன்ன மாதிரி போகும். பட் ஆனால் இதுக்கான டைம் வந்து எடுக்கும். அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஸோ அதனால அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா HDFC பேங்கை கன்சிடர் பண்ணுறது பெட்டராகவே வந்து இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.